ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால இயக்கத்திலே நீங்களும் நானும் பயணப்படுகின்றோம். இந்த பயணம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. தகுதியாக நீங்களும் நானும் இந்த பயணத்தில் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இலக்கை சென்று அடைய நம்மால் ஆகும். மற்றபடி இந்த பயணத்தை பற்றியதான சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே நிறைந்த பலன்களை அல்லது முழு பலனை பெற்றுக்கொள்ள நம்மால் ஆகிறது இல்லை. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல அநேக மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நல்ல துவக்கங்களை துவங்கினார்கள். ஆனால் இறுதி பரியந்தம் கடந்து போக அவங்களால முடியல. இந்த நல்ல துவக்கத்தை துவங்கக்கூடிய நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் ஓட வேண்டும் என்றால் பல விதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான கருத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த வசனத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமும் 23:3 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு பிலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டை நெல்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். வெளிப்படுத்தும் கர்த்தராகிய தேவன் பல நிலைகளில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பல விதமான பரிமாணங்களிலே தம்முடைய நிலைகளை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். சில நேரங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு கட்டவிழ்க்கும் தேவனாக, சில நேரங்களில் பிரச்சனையிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சிக்கல்கள் யாவற்றையும் அவிழ்க்கக்கூடிய ஒரு தேவனாக, சிறையிருப்பிலே காணப்படக்கூடிய நமக்கு சிறைகளிலே நின்று விடுவிக்கும் ஒரு தேவனாக, இப்படி பல பரிமாணங்களிலே தேவன் தம்முடைய நிலைகள் யாவற்றையும் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த வெளிப்பாடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமான ஒன்று. கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார் தான் என்கிறதை பற்றி நீங்கள் சந்தேகம் இல்லாமல் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய வெளிப்பாடுகள் அவசியம். குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் வெளிப்பாடுகளுடைய நிலைகள் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாகவே விளங்குகிறது. நம்ம போகக்கூடிய வழி பலவிதமான வழிகள் நமக்கு முன்பதாக நிறைய தவறான வழிகள் இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய இடங்களில் ஒரு சிக்கலான சுருக்கான கண்ணிகள் நிறைந்த வழிகள் இருக்கிறத பார்க்க முடியும். சில இடங்கள் தடுமாறக்கூடிய வழிகள் இருக்கிறத பார்க்க முடியும். எந்த வழியில போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த நிலைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தருடைய வெளிப்பாடுகளின் மூலமாய் அந்த சிக்கல்கள் எல்லாம் சிக்கரிக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தெளிவான பாதையிலே கடந்து போக நம்மால் முடியும். இந்த மாதிரி வெளிப்பாடுகள் ஆரம்ப நாட்களிலே ஆதி காலத்துல கர்த்தராகிய தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி தரப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. ஆனா இன்னைக்கு அநேகமான மக்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வெளிப்பாடுகளுடைய வரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே கிரிகளை நடப்பிக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஜனங்கள் தங்களுடைய மனசுல சில தீர்க்கதரிசிகளை நாடி கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால தங்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை அவர்கள் மறுத்து அவங்க மூலமா வரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, கடைசி நாட்கள்ல எல்லா நாளிலும் நடத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. சில காலங்கள் இருப்பாங்க. அந்த காலங்களுக்கு பிறகு நீங்களா தான் அந்த பாதையில வந்து போகணும். அப்ப இப்பவே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வெளிப்பாடுகளை பற்றிதான ஒரு உணர்வும் ஒரு அறிவும் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கடைசி ஓட்டம் வரைக்கும் ஓடி இறுதி பயணம் வரைக்கும் கடந்து போய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மளால முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நமக்கும் தொலை தூரமா இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்க முடியும். யாராச்சும் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கிறோம், யாராச்சும் சொல்லக்கூடிய பிரசங்கத்தின் ஊடாக நம்ம கடந்து போகணும், யாராச்சும் தரக்கூடிய தரிசனங்களை பற்றி நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். ஓ, கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை செய்ய போறாரு போலன்னு சொல்லிட்டு இந்த கர்த்தர் அவங்க கூட வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதே கர்த்தர் ஏன் நம்ம கூட பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிறது இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலவீனமான ஒரு நிலை. இந்த நிலைகள் முதல் காரியம் மாற்றப்படணும். கர்த்தருக்கு நமக்கும் நெருங்கின ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு காணப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய பலவிதமான வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள நம்மால் முடியும். வெளிப்பாடுகள் அப்படின்னா வந்து அதுல முக்கியமான பல விஷயங்களை பற்றி நாம் கூட பேச வேண்டியது அவசியம். பல ஜனங்கள் வந்து வெளிப்பாடுகள் என்கிற பேர்ல தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக வெளிப்பாடுகள்லாம் எப்படி இருக்கணும், எதை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த போகின்றார் என்கிறதை பற்றி திட்டமாக நாம் அறிய வேண்டியது அவசியம். ஒரு காரியத்தை நீங்க வந்து ஒரு பொருளை நீங்க வந்து பலப்படுத்து வாங்கினீங்கன்னா அந்த பொருளை பற்றிதான சில முக்கியமான தகவல்கள் யாவற்றையும் நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த பொருளுடைய தன்மை எப்படிப்பட்டது, எப்படி நான் அதை பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நிலையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த பொருளை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளினுடைய எந்த விதமான உபயோகத்தை ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். பல விஷயங்கள் பயனில்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வெளிப்பாடுகள் என்கின்ற பரிமாணம் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பயனில்லாத ஒரு இடத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கு.
இந்த காரியங்களை நாம் பயன்படுத்த துவங்கினால் கர்த்தருக்கும் நமக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி குறைந்து போகிறதையும், கர்த்தர் நம்மோடு கூட தொடர்பு கொண்டு பல காரியங்களை வெளிப்படுத்துகிறதையும் உங்களாலும் என்னாலும் திட்டமான விதத்தில் அறிந்து உணர முடியும். சரி, வெளிப்பாடுகளை பற்றி சில முக்கியமான காரியங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்காக மெய்யாகவே பேசும்படி ஆசைப்படுகின்றேன். உபாகம புத்தகத்துல 29வது அதிகாரம் 29வது வசனத்திலே ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். உபாகமம் 29:29 இந்த வார்த்தை சொல்கிறது, வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் பேசுகிறார். தம்முடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும், தம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக கடந்து போகணும், இந்த விஷயத்தை வலியுறுத்தும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறாரே தவிர வெளிப்பாடுகள் என்கிறது வேற எந்த பரிமாணத்திலையும் இருக்காது. நிறைய ஜனங்கள் வெளிப்பாடுகள்ங்கிற பேர்ல எத்தனையோ விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளிப்பாடுகள்னா இப்படிதான் இருக்கணும். நம்மை பற்றியும் நம்முடைய சூழ்நிலைகளை பற்றி நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளரணுங்கிறத பற்றியும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார், வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நம்ம தடுமாறக்கூடிய நேரங்கள்ல, நம்ம திகைக்கக்கூடிய நேரங்கள்ல, நம்முடைய சந்ததியை வளர்க்கக்கூடிய நேரங்கள்ல, ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல தேவன் பல விஷயங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். என்ன செய்யணும், என்ன காரியத்தின் ஊடாக போகணும், எப்படி நீங்க உங்களுடைய சந்ததியினுடைய தன்மைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சூழலை நிறுத்தப்படாமல் அது தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும் என்கிறதை பற்றிலாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு நாள்ல நெகேமியாவுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் பேச போகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எருசலேமினுடைய அலங்கமும் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ராஜ்யமும், அந்த தேசமே இப்ப இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் இந்த இடத்துல நெகேமியாவோட கூட பேசலன்னு வச்சுங்களேன், அந்த இஸ்ரவேலை பற்றி தான் அந்த வம்சமோ வரலாறோ அந்த அந்த காலங்களிலே காணப்படக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய மகிமையோ இனி வரக்கூடிய சந்ததிக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப மீண்டும் அந்த காரியங்களை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக நெகேமியா என்கிற மனுஷனோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் எதற்காக வெளிப்படுத்துகிறார்னு சொன்னா, இதுதான் முறை, இப்படித்தான் நீங்க நடக்கணும், இப்படிதான் போகணுங்கிறது பற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தும்படிக்காக. கிறிஸ்தவம் சொன்னா இன்றைக்கு பல விதமான பரிமாணங்கள்ல தங்கள் மனம் போன போக்கின்படியே ஜனங்களுடைய நடவடிக்கைகள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சபைகள் அப்படி சொன்னா அது ஆராதனையிலே ஆண்டவராகிய தேவன் விரும்பாத பல விஷயங்கள் இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். நீங்க போய் அந்த ஆராதனை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இதுதான் சரிங்கிறத பற்றி பேசுவாங்க. அங்கு வரக்கூடிய அநேக விதமான மக்களுடைய முறைகளை பற்றி நீங்க கேட்கறது வச்சுங்க, அவங்களுடைய ஆடை முறைகள்லாம் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இதுதான் சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கின் படி இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், இது கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் தான். இந்த மாதிரி நம்முடைய மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடிய நேரத்துல தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி, இது இல்ல வழி, இப்படித்தான் நீங்க நடக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகளை தர ஆரம்பிக்கின்றார். நம்ம போகக்கூடிய மார்க்கம் நமக்கு தெரியல, ஏன்னா நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய மக்களை தான் நம்ம பின்பற்றி போறோம். சில ஜனங்கள் அந்த மக்கள் சரியான பாதையில் நம்மள லீட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்ப கர்த்தரே தம்மை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு உண்டான வழிமுறைகள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின் படியெல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள். இனி வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும்படிக்காகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச ஆரம்பிக்கின்றார். இப்ப இருக்கக்கூடிய முறைமைகள் யாவற்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா கர்த்தருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் மெய்யாகவே தடுத்து நிறுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி கிறிஸ்தவத்தை வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய விருப்பத்தின்படி இதுதான் கர்த்தருடைய சட்டம், இதுதான் கர்த்தருடைய, அவங்களா சட்டத்தை ஏற்றுறாங்க, அவங்களா சட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் நீங்க போகணும், இப்படிதான் வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீங்க போடணும், இந்த மாதிரி காரியம் இல்ல. கர்த்தருடைய ஒழுங்கு என்கிறது வேறு, நம்முடைய மனம் போன விருப்பம் என்கிறது வேறு. மற்ற மக்களை பார்த்து நீங்களும் நானும் இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறது உண்டானால் இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பாருன்னா இல்லை. அவர் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரோ அதுபடிதான் நீங்க செயல்படுத்த வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். நீங்க கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால பலி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேவியராகம புஸ்தகத்திலையும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரங்களையும் கர்த்தர் பேசும்போது சொல்ல, நீங்க பலி கொடுக்கணும்னா ரோட்லயோ அல்லது வெளியிலேயோ நீங்க பலி கொடுக்கக்கூடாது.
பலி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நீங்க போய் செய்ய வேண்டியது அவசியம். இப்படிதான் வந்து கர்த்தர் அந்த அந்த நியமங்கள் வச்சிருக்கிறாரு. இப்ப வரக்கூடிய மக்கள் வந்து அவங்க மன விருப்பத்தின்படி அவங்க செய்யறாங்க. எங்கேயாச்சும் நம்ம வந்து போகக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதாவது இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம வந்து கடந்து போறோம். அப்ப திடீர்னு சொல்லி கர்த்தர் மேல எனக்கு வந்து ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நான் வந்து அங்க வந்து பலி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வழியில ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பலி கொடுக்கிறது உண்டானால் தேவன் அதை அங்கீகரிப்பார்னா இல்ல. அதுக்கு ஒரு ஒழுங்கை கர்த்தர் வச்சுட்டார். அதே மாதிரி சபைக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு. இவைகளுக்கு மீறும் பொழுதுதான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சீர்படுத்துதலை கர்த்தர் உருவாக்கும்படிக்காகவே கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகின்றார். நீங்க ஏதாச்சும் ஒரு வழியில தடுமாறும் போது, தவறி போகும்போது, ஏதாச்சும் உங்களுடைய மன விருப்பத்தின்படி கடந்து போகும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி நம்மை சீரான வழியிலே நடத்தும்படிக்காக இந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. எப்படி நம்ம வந்து போகணும், சில நேரத்தில் வசனங்கள் நம்ம வந்து சரியா நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாட்டோம். அப்ப அந்த வசனத்தினுடைய விளக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் பேசி எது ஆண்டவருடைய விருப்பம் என்கிறதை பற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு பெயர் தான் வெளிப்பாடுகள் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப மனம் போன போக்கின்படி பேசுகிறது தான் வெளிப்பாடுனா இல்லை. என்னுடைய மனசுல ஏவப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு பேர் வெளிப்பாடுனா இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படிக்காக கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வெளிப்பாடுகள். நம்ம சீர்கெட்டு நடக்கக்கூடிய காரியம், நமக்கு அதாவது அந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறாம நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி இதுதான் வழி, இப்படித்தான் நீங்க நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளுக்கு பெயர் வெளிப்பாடுகள் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பாருங்களேன், வெளிப்பாடுகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 57வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 57:12 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. இரண்டாவது போர்ஷனை விட்டுருங்க. நம்முடைய நீதியையும் நம்முடைய கிரியைகளையும் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்ப நிறைய நேரத்துல நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா வந்து நான் ரொம்ப மிகுதியா வளர்ந்துட்டேன் போல இருக்கு நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வளர்ச்சியின் விகிதத்தை அவனவனுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். நீ இன்னும் வளர வேண்டிய விதம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் வார்த்தையை சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இப்ப கர்த்தருடைய நாமத்தினால எலியாவுக்கு விரோதமாக நிறைய விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதுனால எலியா தன்னுடைய மனசுல வேதனைப்பட்டு, போது ஆண்டவரே என்னுடைய உயிர் எடுத்துக்கங்க அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் எலியாவுடைய ஜீவனை எடுக்கல. அவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குப்பா, நீ செய்ய வேண்டிய ஊழியம் ஜாஸ்தி இருக்கு. அந்த இடத்துல அந்த எலியாவுக்கு அந்த வெளிப்பாடு வரும்போதுதான் தன்னுடைய வளர்ச்சியினுடைய முழுமையை நான் இன்னும் எட்டல, இன்னும் நான் வளர வேண்டியது அநேக விதமான வழி இருக்கிறது என்பதை பற்றி அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். பல நேரங்களில் நானே என்னை மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் நிறைஞ்சு நான் வளர்ந்துட்டேன், நான் மிகுதியான ஒரு காரியத்தில் போயிட்டேன், நான் ஜெபத்தில் நல்ல ஒரு உறுதியான ஒரு மனுஷனாக போயிட்டேன். பல நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் நான் வந்து பெரிய பங்கு நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி என்னை பற்றியே நான் நிறைவாக நினைவு கூற ஆரம்பிக்கிறதுனால நிறைய இடங்கள்ல நம்மை அறியாத ஒரு இடரலும் நம்மை அறியாத ஒரு மனமேட்டிமையும் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுது. எலியா தன்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் சொல்றாரு, எனக்கு போதும் ஆண்டவர், நான் செஞ்ச ஊழியம்லாம் போதும், இதோடு கூட என்னுடைய உயிர் நீங்க எடுத்துக்கங்க, என்னுடைய ஜீவன் அதோடு கூட போகட்டும் கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு, மகனே உன் ஊழியம் இன்னும் முடியல, உன் ஊழியம் இப்பதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கல, இன்னும் நீ செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு, நிறைய விஷயத்தை நீ எனக்காக செய்யணும், நான் அதுக்கு தானே உன்னை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வழியில நீ வந்து போகாம கொஞ்சம் தூரம் நீ நடந்துட்டு போதும் என்னுடைய ஜீவன் எடுங்கன்னு சொல்றது எப்படி என்று கர்த்தராகிய தேவன் அவனுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளை உணர்த்து வைக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வெளிப்பாடுகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வெளிப்பாடுகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த பர்சனலான அந்த அனுபவங்கள்ல நம்முடைய குறை நிறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். ஒரு கண்ணாடி எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறை நிறைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதோ அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனும் தம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறைவுகளையும் நிறைவுகளையும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் தடுமாறாத ஒரு மனிதனாக அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை அறியாமல் நம்முடைய விருப்பத்தின்படி ஓடக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகாம சரியான இலக்கை எட்டும் ஒரு மக்களாக, சரியான ஓட்டத்தை ஓடும் ஒரு மக்களாக, எந்த நேரத்தில் எவ்வளவு வேகமாக ஓடணும், எந்த நேரத்தில் வந்து வேகத்தை குறைக்கணும், எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு பெற்றவனாக இந்த வெளிப்பாடுகளின் மூலமாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். அப்ப தேவனுடைய, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, இந்த கடைசி கால ஓட்டத்தை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களாலும் என்னாலும் இலக்கை எட்ட முடியாது. இப்போ இந்த புரிந்து கொள்ளுதல் வரணும்னா இந்த மாதிரி வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் நம்முடைய நிறைவு எந்த லெவல் வரைக்கும் போகணும், இப்போ நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்,
நம்ம இன்னும் வளர வேண்டிய தூரம் எவ்வளோ தூரம் இருக்கிறது, நம்ம போக வேண்டிய பிரயாணம் எவ்வளோ தூரம் இருக்கிறது. ஊழியர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லது ஜெப சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருக்கட்டும் போட்டுமே, எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு லிமிட்டை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அந்த லிமிட்டை நீங்கள் எட்டும் போது தான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிறைவடைய ஆரம்பிக்கிறோம். இந்த லிமிட்டை எட்டாம நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் முடித்துக் கொள்கிறது தவறான ஒரு விஷயம். அப்ப கர்த்தர் அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வெளிப்பாடுகளை தந்து, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்ப்பா, நீ போக வேண்டிய காரியம் ரொம்ப தூரம், இன்னும் நீ மிகுதியா நீ ஜெபிக்கணும், இன்னும் நீ மிகுதியா நீ உழைக்க வேண்டியது அவசியம், மிகுதியான கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கற்க வேண்டியது அவசியம், என் பாதத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். இப்படி பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் வெளிப்பாடுகளின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பக்தி விருத்திக்காக இந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய வளர்ச்சியின் விகிதத்தை புரிந்து கொள்கிறதுக்காக இந்த வெளிப்பாடுகளின் மூலம் தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பித்து விடுகிறார். முதல் காரியத்தில் பார்த்தோம், எல்லா மக்களுக்கும் உரிய காரியங்களை பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் எனக்கும் என்னுடைய சந்ததியை உருவாக்கக்கூடிய தன்மைகளுக்கும் கர்த்தர் பேசுகிறாரு. இப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர்ச்சி அடையக்கூடிய விகிதங்களை பற்றி கர்த்தர் வெளிப்பாடுகளின் மூலமாய் பேச ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு வார்த்தையாக தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. தானியேல் 2வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரே ஆழமும் மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். 24, 23வது வசனம், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். மூணாவது காரியம், ராஜாவுக்கு வந்திருக்கக்கூடிய வெளிப்பாடு அது யாருக்கு? ராஜாவுக்கு மட்டுமானா இல்லை, அந்த தேசத்துக்கே கொடுக்கப்படக்கூடிய வெளிப்பாடு இல்லையா? அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி கர்த்தர் அரசனோடு கூட பேசுகின்றார். இப்போ இந்த வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரணுமா வேண்டாமா? கட்டாயம் வரணும். தேசத்துல பல விதமான நிலைகள் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறத பார்க்குறோம். கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கிறிஸ்தவன் இந்த தேசத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவன் முதல் மனிதனாக அறிய வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவம், கர்த்தருடைய அடுத்த நகர்வு என்ன, சாத்தானுடைய அடுத்த திட்டம் என்ன, அல்லது மனுக்குலத்திற்கு வரக்கூடிய அழிவினுடைய விகிதம் என்ன, பூமியினுடைய நிலை எப்படியாய் காணப்பட போகிறது, மறு உலகம் எவ்வளவு சமீபமாய் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்த வாழ்க்கைக்காகவும் அந்த சந்ததியினுடைய வாழ்க்கைக்காகவும் தேசத்திற்காகவும் கர்த்தராகிய தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார். இந்த தேசத்துல நீங்க வசிக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த தேசங்களை பற்றியதான பல செய்திகள் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. இந்த தேசத்துல என்னென்ன விதமான விஷயத்துல ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்கு விரோதமான காரியங்கள் உருவாக்கப்படுது. அதனால தேசத்துல எவ்வளவு கோபாக்கினை மூலப்போகிறது கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். சாத்தானுடைய மும்முரமான வீரியம் எவ்வளவு தீவிரமா இந்த தேசத்தின் ஊடாக கடந்து போகிறது. இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளும் தேவனுக்கு அருவருப்பானவைகளாக எவைகள் காணப்படுகிறது. எல்லா விதமான விஷயத்திற்கும் செய்திகளை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா கேட்கக்கூடிய மனிதன் இருக்கக்கூடிய பட்சத்துல கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த தேசத்துக்கு உரிய ஒவ்வொரு விதமான விளக்கங்களையும் அந்த தேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய மனுஷன் கேட்கணும், அறிஞ்சிருக்கணும். இந்த தேசத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி அவன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மகிட்ட இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் வெளிப்படுத்தலை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், தேசங்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகள் ஒரு தீர்க்கதரிசி பேசினா அதோடு கூட நிறுத்திடுவோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்கதரிசிட்ட பேசுறதோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் நின்று போகிறது இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை அவங்க உங்கள்கிட்ட சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகள் கர்த்தராகிய தேவனிடத்திலே இருக்கிறது. ஏன்னா நீங்க உங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அளவிற்காக, நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக உங்கள்கிட்ட கர்த்தர் சில விஷயங்களை பேசணும். அப்ப இந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளோடு கூட நீங்க காணப்படும் போதுதான் கர்த்தர் மிகுதியாக நம்மோடு கூட காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். தேசத்தின் மேல என்ன காரியம் வரப்போகிறது, தேசத்திற்கு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார் பார்வோனுக்கு. உடனே அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. தேசத்துல எவ்வளவு விதமான குழப்பங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி தானியேலுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் அவங்க விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களை பற்றி கர்த்தர் தானியேலோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எனக்கு கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியதுக்கும் நீ கேட்கக்கூடிய உங்களுக்கு பேசக்கூடியதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி கர்த்தர் பல விஷயங்களை என்கிட்ட பேசுவார். ஆனா உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி சில காரியங்களை கர்த்தராக தேவன் வெளிப்படுத்துவார். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் விகிதம் மட்டுப்பட்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது வார்த்தையின்படி மறைபொருள்கள் தேசத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு.
தேசத்தை பற்றி தீர்க்கதரிசிகள் சொல்ல வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. தேசத்துல ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சில உண்டு. தேசத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சில உண்டு. முக்கியமாக தேசத்திலே வாழக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் பேசக்கூடிய சில காரியங்கள் உண்டு. எதுல நீங்க காப்பாற்றப்படணும், எந்தெந்த ஆபத்து வரும், உங்களுக்கு விரதம் வரப்போது, எந்தெந்த ஆபத்திலே நின்று நீங்கள் எப்படி தப்பிக்கப்பட முடியும், உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இதை நீங்க தான் கேட்கணும். இது மற்றவங்க கேட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது. இது நீங்க தான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாடுகளுக்காக நீங்கள் ஆயத்தம் அடைய ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறார். தேசத்துல என்னென்ன விதமான காரியம் நடக்கும் போது, அதுல உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னென்ன விதமான சூழ்நிலைகள் வரப்போ எல்லாத்தையும் கர்த்தர் பேசிடுவார். அப்ப அந்த வெளிப்பாடுகளுக்காக ஒரு மனிதன் காத்திருக்க துவங்கினால் மட்டும்தான் தேவன் அவனோடு கூட மெய்யாகவே இடைப்படுகின்றார், பேசுகின்றார், காரியங்களை சொல்லக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். நாலாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் அதுல 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 11:25 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுன்னு பாருங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான்காவது விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். தம்மை பற்றியே கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் கல்விமான்களாக காணப்படாமல், ஞானமுள்ளவர்களாக காணப்படாமல், பாலகரை போல உங்களை தாழ்த்தும் பொழுது பல நேரங்களில் தேவன் உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை பற்றி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த உலகத்துல பல நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது தனித்து விடப்பட்டதை போல ஒரு ஃபீலிங் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். இந்த தனிமை உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே என்ன நடக்கும் பாருங்க. ஒன்று, ஒரு மனுஷன் தவறான வழியில போயிடுவான். 2, அந்த மனிதன் தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்வான். 3, ஒருவேளை பைத்தியக்காரனா போயிடுவான். இந்த தனிமை உணர்வு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு டேஞ்சரஸான ஜோன். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளிலும் அவர் உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை பற்றி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். நீங்க ஒவ்வொரு காரியத்துல கடந்து போகும் பொழுது, ஒரு மார்க்கத்துல கடந்து போகக்கூடிய நேரத்துல, ஒரு பிரச்சனையில கடந்து போகக்கூடிய நேரத்துல, ஒரு கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல தேவன் அந்த நேரத்தில் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்படி வெளிப்படுத்தப்படக்கூடிய நேரத்துல அவங்களுடைய விசுவாசம் அதிகமாய் காணப்பட்டு அந்த பகுதியை அவர்கள் எளிதாக கடக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப ஏன் நம்ம பிரச்சனைகளில் உணரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறோம்னு சொன்னா, அந்த காரியங்களை கடக்க ஏனால் நம்மளால முடியலன்னு சொன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சு. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா அந்தந்த நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆயத்தமடைய ஆரம்பிக்கும் போதுதான், இப்ப சோதனைகள்ல நம்ம மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு முன்னால கர்த்தர் என்ன பேசினா கூட அது நமக்கு தெரியாது. சில பாவங்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் நம்ம கூட பேசினா கூட நமக்கு தெரியாது. உதாரணமாக சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையில பாவம் மிகுந்து காணப்பட்ட பொழுது கர்த்தர் 2 முறை தரிசனமாக அவங்க கூட பேசினாரு. அவனால அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அல்லது உலக ரீதியான கவலை நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உங்களால முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்வது மாதிரி அந்தந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் ஊக்குவிக்கும் முகாந்திரமாக, அந்தந்த நேரத்துல உங்களை என்னை எழுப்பும் முகாந்திரமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறான் போது நம்ம எரியாத ஒரு புஷ்டி நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லும்போது நம்ம எரியாத ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தானியேலோடு கூட கர்த்தர் இருக்க ஆரம்பிச்சனாலதான் தானியேல் சிங்கத்தை பார்த்து பயப்படவே இல்லை. சிங்கம் முன்னால பசியோடு கூட காணப்படக்கூடிய சிங்கம் இருக்க ஆரம்பித்தாலும் பக்கத்துல ஆண்டவராகிய தேவன் இருக்கிறதை தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில உணர ஆரம்பிச்சனால, வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த காரியங்கள் தானுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சனால சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கும், சிங்கத்தினுடைய சத்தத்துக்கும், சிங்கத்தினுடைய பிரசனத்திற்கும் தானியேல் பயப்படவே இல்லை. காரணம் என்ன? சிங்கத்தை ஜெயிக்கக்கூடிய கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு. இந்த மாதிரி வெளிப்பாடுகள் வரக்கூடிய நேரத்துல பிரச்சனைகளை கண்டோ, கஷ்டங்களை கண்டோ நீங்களும் நானும் பயப்பட மாட்டோம். ஒவ்வொரு காரியத்தையும் எளிதாக கடக்க நம்மால் முடியும். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட நிறைய ஜனங்கள் இந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எளிதாக கடக்க. நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு நெருக்கமான ஒரு சூழலை வருது. பரிசேய சதுசேய மக்கள்லாம் எதிர்ச்சிட்டாங்க, பவுலை கொல்ல போறாங்க. அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் பேசுறாங்க. பவுலை கொல்லும்படிக்காக வகை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய ரூமர் பவுலுக்கு வருது. சில நேரங்களில் அவனை விசாரிக்கக்கூடிய நேரத்துல கூட அங்க பெரிய ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டு பவுலுடைய ஜீவனுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இனி பவுல் தப்பிக்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அன்னைக்கு பவுலோடு கூட பேசுகிறார். பயப்படாத, நீ பேசு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ இந்த ஒரு காரியத்தை பற்றி நீ ராயனுக்கு முன்னால போய் நீ சொல்லக்கூடிய வரைக்கும் உன்னுடைய ஜீவனுக்கு பாதிப்பு வராதுங்கிறத பற்றி கர்த்தர் பேசுறாரு. பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம்.
இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமான காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி தான் அவனோடு கூட இருக்கிறேன் என்பதை பற்றி பேசக்கூடியது நம்மை அறியாத ஒரு பலத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த மாதிரி வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியமாய் தேவைப்படக்கூடிய ஒன்று. இன்னொரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதில் 3வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 3:15 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. அது என்ன சொல்லுதுப்பாங்க? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாகிலும் நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பல நேரங்களில் கர்த்தரோடு கூட மாறுபட்ட சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவன் ஒரு காரியத்தை விரும்புவார், நம்ம சிந்தை வேற மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி வேறுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களால ஒருமனப்பட்டு நடக்க நம்மளால முடியாது. கர்த்தருக்கு இசைந்து நடக்க முடியாது. நம்மளால கர்த்தருக்கு பிரியமான வழியில போக நம்மளால முடியாது. கர்த்தருடைய வழி வேற மாதிரி, நம்முடைய வழி வேற. இப்போ உதாரணமா பாருங்களேன், அதாவது இந்த பிலேயாமனுடைய வழியை பார்க்குறோம். அவனுடைய வழி வேற மாதிரி, கர்த்தருடைய வழி வேற மாதிரி. அப்ப இந்த மாதிரி சில மாறுபட்ட சிந்தனைகள் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி அந்த வேற சிந்தனையை அவனுக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். பிலேயாமுக்கு எப்படி ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். ஒரு கழுதையின் மூலம் கர்த்தராகிய தேவன் வாயை திறந்து பேச வைத்தார். ஆண்டவராகிய தேவனே எதிராளியாக இருக்கக்கூடிய இந்த நிலைகளை பற்றி இந்த பிலேயாமுக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி உன்னுடைய வழிகள் எல்லாம் எனக்கு மாறுபட்டவர்கள் என்பதை பற்றி கர்த்தர் சொன்னார். பார்த்தீங்களா? பல நேரங்களில் இந்த மாதிரி ஒத்த கருத்து நமக்கும் கர்த்தருக்கு இடையில் இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரால் உங்கள் மூலம் இயங்க முடியாது. நல்லா யோசிக்குங்க. நீங்களும் கர்த்தரும் இசைந்த கருத்தோடு கூட இருந்தா தான் தேவனாகிய கர்த்தரால் உங்களை இயக்க முடியும். தேவனாகிய கர்த்தரால் உங்களுக்குள் இருந்து இயங்கவும் முடியும். உங்களை இயக்கவும் உங்களுக்குள் இருந்து இயங்கவும் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் ஒத்த கருத்து இருக்கணும். இந்த கருத்துல ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருந்துச்சுன்னா கூட கர்த்தராகிய தேவனுடைய இயக்கம் மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். ஒண்ணு, கர்த்தராகிய தேவன் உங்களை இயங்கவும் வைக்க முடியாது. இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இயக்கம் இல்லாத கிறிஸ்தவனா இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறோம். ஒத்த கருத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதற்கும் ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. எதுல ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்கு நான் மாறுபடுகின்றேன்? கர்த்தராகிய தேவன் கூட தான் நான் வந்தேன், அவர் அழிச்சு தான் நான் வந்தேன், அவருடைய வழிநடத்துதலின் மூலம் தான் நான் கடந்து வந்தேன். ஆனா எந்த விஷயத்துல கர்த்தருக்கும் எனக்கும் வேறுபட்ட சிந்தனை இருக்கிறது, இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது. பல நேரங்களில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். ஆனா ஒரு நூல் இழையில நீங்கள் கர்த்தருடைய மனதிற்கு சற்று நீங்கள் தடம் புரளக்கூடிய மக்களாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி தடம் புரளக்கூடிய நேரத்திலானதான் கர்த்தராகிய தேவனால் முன்பு போல உங்களை பயன்படுத்த முடியாது. முன்பு போல உங்களுக்குள்ள இருந்து கிரியைகளை செய்ய முடியாது. அந்த தடம் புரண்ட அந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவைகளை நீங்கள் சீராக்கும் பொழுது நிச்சயமாக மீண்டும் இழந்து போன நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடுகள் எதற்காக ஆண்டவராகிய தேவன் தருகின்றார்? எதுக்கு இந்த மாதிரி வெளிப்பாடுகள் நமக்கு தேவை? இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் வேணுமா? கட்டாயம் வேணும். ஏன்னா பல நேரங்களில் கருத்து ஒருமனப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கும் உங்களுக்கு இடையில இல்லாமல் போக ஆரம்பிக்கலாம். இது நமக்கு தெரியாது. வெளிப்பாடுகள் வரும்போதுதான் எந்த விஷயத்துல உங்கள் கருத்தும் ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தும் சற்று நூல் இழையிலே வேறுபட ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன ஒரே ஒரு டைவர்ஷன் தான், பெரிய ஒரு மாற்றம்லாம் கிடையாது. கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலையும், அதாவது 100க்கு 100%, 99% வரைக்கும் நீங்க கர்த்தருக்கு உடன்பட்ட ஒரு மக்களாக தான் இருப்பீங்க. அந்த 1%ல நீங்களும் கர்த்தரும் வேறுபடுத்தப்பட ஆரம்பிச்சாலே போதும், கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்த முடியாதவங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி வெளிப்பாடுகள் வரணும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வெளிப்பாடுகள் நமக்கு உரியவைகள். நமக்காக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தேசத்துக்கு நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகள், நம்முடைய சந்ததிகளை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் மட்டுமல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் பேச வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேசத்தில் வசிக்கக்கூடிய உங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய காரியங்கள் மட்டுமல்லாம அவரையே உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை உங்க கூட தான் இருக்கிறேன் என்பதை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள், வேறுபடுத்தப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் உங்களுக்குள் இருந்து இயங்கவும் முடியாது, உங்களை இயக்கவும் முடியாது. இந்த மாறுபட்ட கருத்துக்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். வெளிப்பாடுகளுக்காக காத்திருங்க. கர்த்தராகிய தேவன் பிலேயாம் என்கிற மனுஷனோடு கூட பேசினார். அவர் சொல்லுகின்றார், அந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் நீங்க உங்க பலிக்கு பக்கத்துல போய் நில்லுங்க, நான் கர்த்தராகிய தேவனை சந்தித்து விட்டு வருகின்றேன், கர்த்தர் தேவையான வெளிப்பாடுகளை எனக்கு தருவார்னு சொன்னது மாதிரி தேவனை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வெளிப்பாடுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
உங்களுக்கு உண்டான காரியம், தேசத்துக்கு உண்டான காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுபட்ட கருத்துக்கள், ஏதாச்சும் ஒரு தடம் புரண்ட ஒரு வாழ்க்கை என்ன காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனிடத்தில் அதற்குண்டான செய்திகள் உங்களுக்கு உண்டு. இந்த வெளிப்பாடுகளை நீங்க வாஞ்சிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அதுக்குரிய முழு மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வெளிப்பாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே திருப்தி அடையாம கர்த்தர் நம்ம கூட பேசும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது உண்டானால் நிறைய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாக வெளிப்படுத்தி இனி வரக்கூடிய ஓட்டங்களுக்கு தேவையான அந்த மார்க்கங்கள் யாவற்றையும் கற்பித்து தருகிறதை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்று நீ சித்தம் வைக்கிறீர் என்றும், தேவனிடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு பல செய்திகள் உண்டு என்கிறதை பற்றியும், எந்தெந்த காரியங்களிலே என்னென்ன விதமான விஷயங்களை பேச வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைக்கிறீர் என்பதை பற்றியும் தெளிவாய் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தரில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் நாங்கள் திருப்தி அடையாதபடிக்கு எங்களுக்குண்டான வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வெளிப்பாடுகளுக்காக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே காத்திருந்து அவைகள் எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ அல்லது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள், இவைகளை புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்கி உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளின்படி ஓடி உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவாக்கி முடித்து உம்முடைய ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வெளிப்பாடுகளுக்காக காத்திருங்கள். தேவனிடத்திலே உங்களுக்கு பல செய்திகள் உண்டு. அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.